இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. Ah
உன் அன்பின் உணவு என்னை சேர நீயாகினே. யோவான் நற்செய்தி அத்தியாயம் 14 இறைவார்த்தைகள் 7 முதல் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என் உள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் கடவுளுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரே ஒரு கேள்வி மட்டும் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த இறை வார்த்தை பகுதி நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லும் போல எனக்கு தோன்று. கடவுளை நாம் எங்கு தேடுவது? அறிவு பெருக பெருக இன்றைக்கு சின்ன குழந்தைகளே, who is God? What is God? Who is creator? What is the creation? என்றெல்லாம் பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். இதற்கு நம்ம ஒரு வார்த்தையில பதில் சொன்னா ஒண்ணு அவங்களுக்கு புரியாது. பால்ல வெண்ணெய் இருப்பது போல மனிதரில் கடவுள் இருக்கிறார் என்று சுவாமி சின்மயானந்தா சொன்னாங்க. இது எத்தனை பேருக்கு புரியும்? கடவுளை அறிந்து அனுபவிக்காத வரைக்கும் கடவுளை நாம் அறிந்து கொள்ள முடியாது, தேடவும் முடியாது. நல்ல சொற்களால், நல்ல வாழ்வுகளால், நல்ல செயல்களால், நல்ல மனிதர்களால், நல்ல பணிகளால் தான் கடவுளை நாம் தேட முடியும், கடவுளை பிறருக்கு கொடுக்க முடியும் என்பதை வரலாறே நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் அறிதல் என்றால் என்ன? அறிமுகமாயிருத்தல் அல்லது அருகே இருத்தல் என்று நாம் சொல்லலாம். டு நோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்றது வினைச்சொல். ஒட்டுமொத்தமாக அறிதல் என மொழிபெயர்த்து கொள்கிறார்கள். சஃபரே அப்படின்னா இத்தாலியில மூளை சார்ந்த அறிவு என்று சொல்வார்கள். அப்படின்னா அறிவியலை பற்றி படிக்கிறோம், இசையை பற்றி அறிவு. அது கொனோசரே, அதாவது மனம் சார்ந்த அறிவு என்று சொல்வார்கள். இங்கு இத்தாலியில நண்பர்களை பற்றி, பெற்றோர்களை பற்றி அறிந்து கொள்வது, புதியவர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்தி வைப்பது. ஆனால் இயேசு கூறக்கூடிய அறிதல் என்பது இதனை விட மேலானது, உயர்ந்தது. அதாவது விவிலிய ஆசிரியர்கள் கூறுவார்கள், பிள்ளை தன் தாயை அறிவது போல அப்படின்னு. அப்ப இது என்ன சொல்லுது? ஒரு பிள்ளை தாய்னா தன் தாயும் சேயும் அருகருகே இருக்கிறார்கள், அறிமுகமாயிருக்கிறார்கள். அப்ப இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்கள் அருகே இருப்பதுதான் கடவுளுடைய தன்மையாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, உங்க கூடவே இருப்போம், ஆனா கஷ்டம் வரும்போது விலகி ஓடியே போறாங்க. இதெல்லாம் டு நோன்னு சொல்ல முடியாது. கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல.
நீ கஷ்டப்படும் போதும், இஷ்டப்படும் போதும், நஷ்டப்படும் போதும் உன் கூடவே இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய அன்றாட அனுபவமாக நான் பார்க்கிறேன். இதைத்தான் கடவுளை அறிந்து கொள்வது. எங்கேயோ தொங்கி இருக்கிற முன்னால சொல்லிட்டு இருந்தாங்களே, வானத்துல இருப்பார், அங்க இருப்பார், ஏனி அதான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துறாங்களே, என்ன நினைச்சு கத்துறோம்? ஏதோ வானத்துக்கு மேல இருக்காரு கடவுள், இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் அவருக்கு வருவாரு என்று நினைச்சுதானே கத்துறோமே என்று எனக்கு தோணல. தன் தாயை தெளிவாக புரிந்து அறிந்து கொள்ளுகிற ஒரு குழந்தையை போல தான் கடவுளை நாம் அறிந்து கொள்வது. ஆனால் பிலிப்பு இதனை உணரவில்லை. எனவேதான் ஆண்டவரே காண வேண்டும் காட்டும் என்று இயேசுவிடத்தில் முறையிடுகிறார். கடவுளை நாம் அவருடைய செயல்பாடுகள் வழித்தான் காண முடியும் என்பதை அவர் அறிந்து கொள்ளவில்லை. உதவி செய்வதன் மூலம் வழியாகத்தான், அன்பு செய்வதன் வழியாகத்தான், குழந்தைகளின் வழியாகத்தான் கடவுளை நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். பிறப்பு வழியாக கடவுள் இன்னும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறார். அது ஒவ்வொரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் போது கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் பிலிப்பு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இயேசு என்னை அறிபவன் தந்தையை அறிகிறான் என்று கூறுகிறார். ஏனென்றால் தந்தையும் தானும் ஒன்று என்பதனை ஏற்கனவே எடுத்துரைக்கிறார். நமக்கு எத்தனை பேரு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறது? கடவுளை அறிந்து கொண்டோம், அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். இருந்தாலும் இந்த ஒரு அறிவை அறிவியலை வைத்துக் கொண்டு நாம் பல கேள்விகளை துளைத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் யாரு, எங்க இருக்காரு, காட்டுங்க. எங்க காட்ட முடியும்? உணரத்தான் முடியும், அனுபவிக்கத்தான் முடியும். அன்புக்குரியவர்களே, நான் ஒரு அகப்பயணம் செய்கின்ற பொழுதுதான் இந்த ஆண்டவரை கடவுளை நம்மால் பார்க்க முடியும். இயேசு நமக்கு சுட்டி காட்டுவதுதான் கடவுளை மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவராக, அதாவது டிரான்செண்டன்ட் என்று சொல்ல, வானத்தில் இருப்பவராக, மனிதர்களை விட்டு தொலையில் இருக்கின்றவராக. இதுதான் யூதர்கள் நினைத்தார்கள். நாமும் நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது கத்துறது தானே. ஆனால் இயேசு கடவுள் தனக்குள் நாம் ஒவ்வொருவருக்குள் இருப்பதை சுட்டி காட்டுகிறார். இஸ் இன் யூ, இஸ் இன் அஸ், இஸ் இன் மீ. கடவுளை நமக்கு வெளியே தேடுகின்ற நிலையிலிருந்து அவரை தனக்குள்ளே தேடும் நிலைக்கு நாம் கடந்து வந்தோம் என்று சொன்னால் அதைத்தான் அகப்பயணம் என்று சொல்கிறோம். இயேசு தன்னை குறித்து சொன்ன வார்த்தைகள், நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார். இதைதான் நம்மை பொறுத்த அளவிலும் உண்மையாக இருப்பதை நாம் கண்டுகொள்ள முயற்சி எடுப்போம். இத்தகைய உணர்வுகளைத்தான் தோமாவும் பிரதிபலிக்கிறார். தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்ற அவரது சொற்கள் நம் அனைவரின் சொற்களாக நடுநிலையாக மாறட்டும். அனைத்துக்கும் மேலாக இறைவனையும் இறை ஆட்சியையும் தேடுங்கள், மற்ற அனைத்தையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்னும் இறைமொழிக்கு ஏற்ப இறை தந்தை மீது நாம் ஆர்வம் கொள்வோம். இறைவனுடைய அன்பை அனுபவிப்பதே போதும் என்று சொல்லுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களின் ஆர்வமும் ஆற்றலுமான இறைவா உம்மை போற்றுகிறோம். தந்தை இறைவனை நாங்கள் அறிந்து அருகில் இருந்து எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற சூழலிலே நாங்களும் அதை கடவுளை பிறருக்கு எங்களது வாழ்வு செயல்கள் வழியாக வெளிப்படுத்த எங்களுக்கு எல்லா நலங்களையும் தாரும். இறைவன் மீது உம்மீது ஆர்வம் கொண்டு வாழுகிற வரத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமென். உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே, உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே. உயிராய் நீருக்க உறவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உள்ளமாய் நீருக்க உணர்வாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே, உன்னருள் எனக்கு போதுமே.
அன்பாய் நீ இருக்க அதுவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. அருளாய் நீ இருக்க அதனால் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. ஒளியாய் நீ இருக்க விழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. மொழியாய் நீ இருக்க வழியாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. கண்ணுக்குள் நீ இருக்க கனிவாய் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. என்னில் நீ இருக்க உன்னில் நான் வாழ உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. உன்னருள் எனக்கு போதும் என் நிறையே. உன்னருள் எனக்கு போதுமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
உண்மையான அன்பு மன தூய்மையிலும் தியாகத்திலுமே மிளிர்கின்றது. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, அகத்தில் அமைதி சுரக்கும் சுனையே அகில முகில் நீரே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம், உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நீய நினைவு நனைக, உமது பரிவும் புரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. உமது குடும்ப மொழியாம் உறவு எமது குடும்ப உயர்வின் சிறகு, உமது உதவும் குணத்தின் உறுதி எமது உயிரில் கலந்த குருதி. உமது ஆமீனும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க, உமது கனவும் கனிவின் மனமும் எமது கால சுவாசமாக. பாசதீபம் பாதமேற்றி உம் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே,
ஆவியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.